கேப்டன் விஜயகாந்த் சாரோட இறப்புக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தின ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜயகாந்த் சார் மாரி ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் கொண்டவங்க, ஒரு நட்புக்கு நல்ல இலக்கணமானவங்கள வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு தடவ அவர் கூட நம்ம பழகிட்டோம்னா போதும், நம்ம வந்து அவரோட அன்புக்கு அடிமையாகிருவோம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ரஜினி சார் வந்து ஒரு தடவ சிகிச்சையில வந்திருந்தப்போ, ஹாஸ்பிட்டல சுத்தி வந்து மீடியா, ரசிகர்கள் நெறைய கிரவுட் வந்து சூழ்ந்துருச்சாம். ஸோ அந்த டைம்ல போலீஸ் னால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அவ்ளோ கூட்டம் கூடிருச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து விஜயகாந்த் சார் கிட்ட லைட்டா தான் சொல்லியிருக்காங்க. 2 மினிட்ஸ்ல வந்து அவ்ளோ கிரவுட வந்து கிளியர் பண்ணாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு போல்டான, பிரேவான பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உள்ள ஒரு நபர் விஜயகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அந்த ஹாஸ்பிட்டல் டைம்ல இவங்களோட ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்களாம் விஜயகாந்த் சார் அண்ட் அவங்களோட ஃபேமிலி. ஸோ அதுக்காக ஃபாரெவர் அவங்களுக்கு வந்து நாங்க வந்து மறக்கவே முடியாது அவங்க பண்ண உதவிகள அப்படின்னு சொல்லிட்டு அ அதனால அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க பண்ண விஷயங்கள்லாம் வந்து மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க விஜயகாந்த் சார் அண்ட் அவரோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்?" அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வந்து நம்ம விஜயகாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அவரு வந்து இன்னைக்கு போயிருந்தாலும் வந்து, அவரோட அந்த நினைவுகள் அண்ட் அவர் பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா நம்மளோட மக்களுக்குள்ள ஊடுருவிக்கிட்டு தான் இருக்கும். அவரு வந்து இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் வந்து குஷ்பு மேம் வந்து நேர்ல வந்து அஞ்சலி செலுத்துனாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கோ, இல்ல ஒரு நல்ல நடிகருக்கோ அல்ல. ஒரு நல்ல மனிதருக்கு தான் வந்து நான் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்கேன்." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பெண்களோட நலனுக்காக வந்து நெறைய விஷயங்கள் விஜயகாந்த் சார் வந்து பண்ணியிருக்காரு ஆன் த செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ளோ கூட்டம் வந்தாலும் சரி, விஜயகாந்த் சார் ஒருத்தர் இருந்தாருன்னா போதும், நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். அப்படின்ற நம்பிக்கை வந்து அவர் கூட வொர்க் பண்ற ஒவ்வொரு லேடி கோ ஸ்டாருக்குமே வந்து இருக்கும் எப்பவுமே அப்படின்னு சொல்லி குஷ்பு மேம் சொல்லியிருக்காங்க. சீமான் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "தவசி படத்துல வந்து அவர் கூட க்ளோஸா விஜயகாந்த் சார் கூட வொர்க் பண்ற வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சுச்சு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப அந்த செட்ல வந்து அவர பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லாம எல்லாரையுமே சமமா ட்ரீட் பண்ணுவாரு. அந்த புகழின் உச்சிக்கு போனால் கூட, தான் வந்து இவ்வளோ ஒரு புகழ் கொண்டவர், இவ்ளோ ஒரு பெரிய நடிகர் அப்படின்றத வந்து எந்த இடத்துலயுமே யார்கிட்டயுமே அவர் வெளிப்படுத்தவே மாட்டாரு. எல்லார் கூடயுமே வந்து சகஜமா, அன்பா பழகுவாரு. எல்லார்கிட்டயும் வந்து ஈக்குவலா நடந்துப்பாரு. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. ரஜினி சார், கமல் சார் இவங்க எல்லாரும் கூட நம்மளோட விஜயகாந்த் சார் சொல்றத கேட்பாங்களாம். ஏன் அப்டின்னா, விஜயகாந்த் சார் வந்து அவ்ளோ அன்பா வந்து அவங்க கிட்ட நடக்கறனால, அவர் சொல்றதுக்கு கூட வந்து அவங்க எல்லாருமே கேட்கற அளவுக்கு ஆயிருவாங்களாம். அவரோட அன்புக்கு சிம்பிளா சொல்லணும்னா, எல்லாருமே அடிமை ஆகிருவாங்களாம். பழகுறவங்க எல்லாருமே அப்படின்னு சீமான் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அறந்தாங்கி நிஷாவும் நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அ சின்ன சின்ன உதவிகள் வந்து அவங்களால முடிஞ்சது வந்து இப்ப அவங்க பண்ணிட்டுருக்காங்க மக்களுக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு மாமனிதர்கள் செய்ற அந்த உதவிகள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து எங்களால இயன்ற உதவிகள நாங்க மக்களுக்கு செஞ்சுட்டுருக்கோம் இப்போ, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனல் பெர்சன வந்து நம்ம இன்னைக்கு இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உருக்கமான பேச்சு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம். இது ஃபுல்லா நம்மள்து அப்படின்னு இல்லாம, படத்துலயும் சரி, நிஜத்திலயும் சரி, நிஜமாவே மக்களுக்கு வந்து குடுத்து உதவுன ஒரு நல்ல மனசு கொண்டவர், நிறைஞ்ச மனசு கொண்டவர், ஒரு மாமனிதர், மகான். அவர என்ன சொன்னாலும் அதுக்கு ஈடே ஆகாது அப்படின்னு அறந்தாங்கி நிஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்டர் விஷால் அவர்கள் வந்து வெளிநாட்டுல இருக்க காரணத்தினால நேர்ல வந்து அஞ்சலி செலுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாரு. அது ரொம்ப உருக்கமான பதிவா இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து உதவணும். மக்கள் பசின்னு வந்தா வகுறார சாப்பாடு போட்டு அனுப்பணும். அப்படின்ற ஒரு நல்ல குணத்தை, நல்ல எண்ணத்தை வந்து நான் உங்களிடமிருந்து தான் அன்னை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார பார்த்து விஷால் சார் வந்து இன்ஸ்பயர் ஆகி, உங்கள பார்த்து தான் நானும் வந்து ஒரு சில உதவிகள் வந்து கத்துட்ருக்கேன். இந்த டைம்ல உங்க கூட இல்லாம போனதே என்னோட துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான பதிவ போட்டிருக்காங்க.
கலா மாஸ்டர் வந்து ஃபாரின்ல இருக்கிறனால, அவங்களால நேர்ல வர முடியலன்னு ரொம்ப வருத்தமான ஒரு பதிவ வந்து வெளியிட்டிருக்காங்க. கலா மாஸ்டர் அதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயகாந்த் சார் கூட நெறைய படங்கள் வந்து அவங்க வொர்க் பண்ணியிருக்காங்க சேர்ந்து. அதில வந்து இவர மாதிரி ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு வந்து இவர இழந்தது வந்து நம்மளுக்கு மட்டும் கிடையாது. ஹோல் தமிழ்நாடுக்கே வந்து இது ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு நல்ல குழந்தை குணம் கொண்டவர் வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அட் த சேம் டைம் அவர் ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர் அண்ட் பசின்னு வந்தவங்களுக்கு வந்து அவரு உணவு வழங்கக்கூடியவர் அப்படின்லாம் சொல்றாங்க. நெறைய உதவிகள் அவர்கிட்ட உதவி அப்படின்னு சொல்லி போய் கேட்டவங்களுக்கு வந்து அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடவே மாட்டாராம். உடனே செஞ்சுருவாரு. இந்த மாதிரி மனிதர்கள் வந்து அரிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு வேதனையான ஒரு பதிவ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆக்டர் சூரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுரையில வந்து விஜயகாந்த் சார் வந்து பிறந்த அதே மதுரையில நானும் பிறந்திருக்கேன்னு நினைக்கும்போதே எனக்கு அவ்ளோ பெருமையா இருக்கு. ஏன்னா, அப்பேற்பட்ட மாமனிதர் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சினிமாவுல வந்து ஒரு சிறந்த நடிகராகவும், அரசியல்ல ஒரு நல்ல தலைவராகவும், மக்களுக்கு நல்ல தொண்டனாகவும், அவரால இயன்ற அளவுக்கு எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து அவரோட பெஸ்ட்ட குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சாருக்கு வந்து புகழாரம் சூட்டியிருக்காரு சூரி சார். அண்ட் அவரோட வருத்தத்தையும் வந்து அவரோட பதிவுல தெரிவிச்சிருக்காரு. நம்ம இவ்ளோ செலிபிரிட்டீஸ் மட்டும் இல்லாம, அவ்ளோ பொதுமக்களும் சொல்ற ஒரே ஒரு காமனான விஷயம் என்ன அப்டின்னா, விஜயகாந்த் சார் வந்து பசிப்பிணியை போக்கியவர் அப்டின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா நம்மளோட ஜெனரேஷன்ல அவரு தான் வள்ளலார் அப்டின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு பசி அப்டின்னு சொல்லிட்டு யார் போனாலும் சரி, அவரோட கட்சி ஆஃபீஸ் வந்து எப்பவுமே வந்து எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சரி, ரசிகர்கள்னாலும் சரி, போற வரவங்க யாருனாலும் வந்து நல்லா சாப்பாடு வந்து போட்டு தான் அனுப்புவாரு அப்டின்னு சொல்றாங்க. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவோம். அத நெறைய பண்ணியிருக்காரு நம்மளோட கேப்டன். நல்லவங்களா இருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது போல.